அண்மை செய்தி லெபனானில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல் தொடர்பு நெட்வொர்க் மூலம் நடத்தப்பட்ட புதுமையான தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் என ஹிஸ்புல்லா அமைப்பில் இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஹிஸ்புல்லா அமைப்பினர் தகவல் பாதுகாப்பு கருதி செல்போனும் பயன்படுத்துவதில்லை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை எமது மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மானிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இது என்ன புது விதமான தாக்குதல் அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு? இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? பேஜர் கருவி மூலம் தாக்குதல் நடத்தப்படுவது என்பது உலகத்திலே இதுதான் முதல் முறை என்று சொல்லப்படுகிறது. லெபனான் நாட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக நமக்கு முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. லெபனான் நாட்டில் ஒரே நேரத்தில் இந்த பேஜர் கருவிகள், வெவ்வேறு நபர்கள் பயன்படுத்தக்கூடிய பேஜர் கருவிகள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறி இருக்கின்றன. இப்படி வெடித்து சிதறியதில் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். இதில் பெரும்பாலானோர் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஈரான் நாட்டிற்கான லெபனான் தூதர் ஒருவரும் கூட இந்த பேஜர் தாக்குதலில் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஹிஸ்புல்லா அமைப்பினரை பொறுத்தவரையில் அந்த காசா போருக்கு பிறகு அவர்கள் அந்த செல்போன் நெட்வொர்க்குகளை பயன்படுத்துவதில்லை. அந்த செல்போன் நெட்வொர்க்குகள் மூலமாக தகவல் பரிமாற்றம் செய்யும் பொழுது இஸ்ரேல் ராணுவம், உளவுத்துறை அந்த தகவல்களை வழிமறித்து கேட்டு அவர்கள் தாக்குதலை முறியடித்து விடுகிறார்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் செல்போன் கருவிகளை பயன்படுத்துவதில்லை. மாறாக அவர்களே தங்களுக்கென சொந்த நெட்வொர்க்கை வைத்திருக்கிறார்கள். இந்த பேஜர் மூலமாகத்தான் அவர்கள் இந்த தகவல் தொடர்புகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அந்த பேஜர் கருவிகள் வெடித்து சிதறும் வகையில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் அந்த பேஜர் கருவிகள் வெடித்து சிதறியதில் ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்று தெரியாத நிலையில் இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருப்பதாக ஹிஸ்புல்லா அமைப்பு குற்றம் சாட்டி இருக்கிறது. இப்படி ஒரு தகவல் தொடர்பு நெட்வொர்க்கை பயன்படுத்தி தகவல் தொடர்புக்கு பயன்படக்கூடிய ஒரு கருவி மூலம் ஒரே நேரத்தில் ஒரு பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தப்படுவது உலகத்தில் இதுவே முதல் முறை என்று சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரஹ்மான் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.